கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை நேரத்திலையும் 2 சாமுவேல் 11வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கிறேன். மறு வருஷம் ராஜாக்கள் யுத்தத்திற்கு புறப்படும் காலம் வந்தபோது தாவீது யோபாவையும் அவனோடு கூட தன் சேவகரையும் இஸ்ரவேல் அனைத்தையும் அம்மோன் புத்தரை அழிக்கவும் ரப்பாவை முற்றுகை போடவும் அனுப்பினான். தாவீதோ எருசலேமில் இருந்து விட்டான் என்று எழுதியிருக்கிறது. தாவீதோ எருசலேமில் இருந்து விட்டான் என்று எழுதியிருக்கிறது. இன்னைக்கு நான் ஒரு முக்கியமான மெசேஜை உங்களுக்கு பேசலான்னு விரும்புகிறேன். அந்த மெசேஜோடைய தலைப்பு என்ன தெரியுமா? சுயம் என்று பேச விரும்புகிறேன். தாவீது பெரிய ராஜா தான், தப்பே கிடையாது. தேவன் அவன் ஆடு மேய்ச்சதை பார்த்து அவன் அரசனா ஆண்டவர் மாத்திட்டாரு. உண்மைதான். தாவீதை மாதிரிக்குல ஆண்டவரை ஆராதித்த ஒரு மகனை பார்க்கவே முடியாது. ஒரு நாளைக்கு 7 முறைக்கு மேல கர்த்தரை துதித்து பாடினவன். இந்த தாவீதுக்கு சில நாட்கள் என்ன ஆச்சு தெரியுமா? இவனை தேவன் உயர்த்தினதை இவன் பார்க்காமல் மற்றவங்களை எல்லாம் யுத்தத்துக்கு அனுப்பிட்டு இவன் எருசலேமிலேயே என்ன பண்ணுறான்னா மொட்டை மாடியில் உலாவிக்கிட்டு இருக்கிறான். இவன் யுத்தத்துக்கு போயிருந்தான்னா பட்சேபாலுடைய விஷயத்தில் இவன் விழுந்திருக்கவே மாட்டான். இவன் அந்த சுயத்தில் இருந்ததுனால என்னாச்சு தெரியுமா? நான் ராஜாவாக இருக்கிறேன், அதனால் என்ன பண்ணுவேன், எனக்கு எல்லாரும் அடிமையாக இருக்கணும்னு சொல்லிட்டு அடுத்தவன் பொண்டாட்டியும் தப்பு பண்ணுறதுக்கு கூப்பிட்டு தப்பும் பண்ணிட்டான். இன்னைக்கு நான் என்ன சொல்ல வரேன், என்னைக்கு உன்னுடைய சுயம் அழிக்கப்படுகிறதோ அன்றுதான் தேவன் இன்னும் உன்னை அதிகமாய் உயர்த்தினார். அந்த சுயம் அழிக்கப்படாததுனால என்ன நடந்தது? அந்த குழந்தை இறந்து போனது. சத்துருக்கள் இந்த விஷயத்துல தேவனை தூஷிக்க காரணமாய் மாறினது. இன்னைக்கு உனக்குள்ளாடி ஒரு சுயம் இருக்கு பாரு, அந்த சுயத்தை நீ விட்டு விடணும். வேதம் சொல்லுகிறது, ஒருவன் தன்னைத்தானே வெறுத்தால்தான் இந்த சிலுவையை எடுத்துட்டு ஆண்டவருக்கு பின்னாடி போக முடியும். இன்னைக்கு நிறைய இச்சையில் உக்காந்துக்கிட்டு நான் ஊழியமும் செய்வேன், நான் மற்ற காரியத்தையும் செய்வேன், நான் தண்ணியை அடிப்பேன், சர்ச்சுக்கும் போவேன், நான் சர்ச்சுக்கும் போவேன், மற்ற சிகரெட்டையும் பிடிப்பேன், இப்படி ஞானஸ்தானம் எடுப்பேன், கம்யூனியன் எல்லாம் நான் எடுப்பேன், ஆனால் நான் இந்த மாதிரி இருப்பேன்னு என்னைக்கு தேவன் உன்னை உயர்த்தினதை நீ மறந்தையோ அன்னையிலிருந்து உன் சுயம் வெளிப்பட ஆரம்பிச்சிருச்சு. பாருங்க, அந்த உரியா அவ்வளவு நல்லவன். அவனுடைய மனைவியை போய் தாவீது இப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறதுக்கு காரணம் ஆயிடுச்சு. நிறைய பேருக்கு உயர்ற வரையும் தாழ்மை இருக்கும், உயர்ற வரையும் பொறுமை இருக்கும், உயர்ந்ததுக்கு அப்புறம் அதெல்லாம் காணாது. ஆனால் இன்னைக்கு நான் ஆண்டவர்கிட்ட சொல்கிறேன், ஆண்டவரே, என்ன ஆண்டவர் உயர்த்தும் போதெல்லாம் அவர் என்னை 1 படி உயர்த்தும் போது நான் 10 படி என்னை தாழ்த்துகிறேன், இதற்கெல்லாம் நான் தகுதியானவன் அல்லன்னு. அப்போ தாவீது ஆண்டவர் ஏற்றுக்கிட்டாரு தான். எதுக்கு இதை எழுதி வச்சிருக்கு தெரியுமா? நீயும் நானும் அப்படி பண்ணக்கூடாதுன்னு தான். இன்னைக்கு நீ பெரிய பாஸாக இருக்கலாம், உனக்கு கீழே நிறைய பேர் வேலை செய்யலாம், அவங்கள போட்டு நாய்படாத பாடு வீட்டுக்கும் ஆஃபீஸுக்கு அலைய வைக்கிறது, தேவையில்லாமல் டார்ச்சர் பண்ணுறது, வேலையை விட்டு தூக்கிறது, இப்படிப்பட்ட சுயத்தில் நீ இருந்துக்கிட்டு இருந்தனா இந்த மெசேஜை பார்த்தாது நீ திருந்துன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். யாருடைய கண்ணீருக்கும் நீ சாபம் ஆயிராத. உனக்கு அந்த பதவி தந்ததுனால எல்லாரையும் அற்பமாக நீ எண்ணிராத, எல்லாரையும் ஈஸியாக அபகரிச்சிடலான்னு நினைக்காத, நீ நல்ல பேர் வாங்கிறதுக்காக அடுத்தவனை அழ வைக்காத. அதனால் என்னைக்கு உன் சுயம் சாம்பல் ஆகுதோ அன்றுதான் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பா. நம்ம ஜெபிப்போமா? அன்பான நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றி சொல்லுகிறேன். ஆண்டவரே, எல்லா சுயமும் இயேசுவின் நாமத்தினால் சாம்பலாகி ஆண்டவரே, ஆண்டவரே உண்மையிலேயே உம்மை தேட கர்த்தர் அனுகிரகம் பண்ணும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.